ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான ஆலு மட்டர் கிரேவி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை: ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடானதுமே இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதாவது 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம், பட்டை இதெல்லாமே சேர்க்க போகிறோங்க. இப்போ இது லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் 4 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதை வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க, காரத்தை வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் சப்ஜி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 4-5 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதை சேர்த்துடலாம். தக்காளி தோல் பிரிஞ்சு நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ஆகணுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வேக வச்சுட்டு உங்களை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட் இப்படி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்காங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது லேசாக பொரியட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டே. இப்போ அதை சேர்த்துடலாம். நான் உருளைக்கிழங்குலேயே உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு விலகி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 கப் ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலாவில் சேர்த்துருக்கோங்க. ஸோ நீங்கள் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுகர் ஆட் பண்ணோன்னா நம்ம செய்கிற மசாலாவோட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகுங்க. இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஆலு மட்டர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான ஆலு மட்டர் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.